Hi friends, this is Shobha from Krishobha Academy. இன்னைக்கு நம்ம லைன் பை லைன் சேனல்ல வந்து ஸ்கெடியூல்ல உங்களுக்கு கொடுத்த குப்தாஸ் டாபிக் தான் பார்க்க போறோம். குப்தாஸ்லயே வந்து உங்களுக்கு ரெண்டு லெசன் இருக்கும். ஒன்னு வந்து லோ ஸ்டாண்டர்ட்ல, ஒன்னு வந்து ஹை ஸ்டாண்டர்ட்ல. லோ ஸ்டாண்டர்ட் லெசன் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஹை ஸ்டாண்டர்ட் லெசன் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் நியூ சோஷியல் புக்ல வந்து உங்களுக்கு வால்யூம் 1ல வந்து கவர் ஆகுது. நம்மளுடைய 41 லெசன்ஸ்ல வந்து இது வந்து 30th லெசனா நமக்கு இருக்கு. ஓகேங்களா? இது வந்து ஒரு பெரிய லெசன் அப்படின்றதுனால கிட்டத்தட்ட ஒரு 95 கொஸ்டின்ஸ் கிட்ட நான் வந்து இதுல எடுத்திருக்கேன். எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸுமே வந்து நான் உங்களுக்கு கவர் பண்ணிருக்கேன். வாங்க ஒவ்வொரு பாயிண்ட்ஸா என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Kamandakas Nithisara works on polity addressed to the king for 400 CE. Kamandakas oda work என்னன்னு பாத்தீங்கன்னா Nithisara. ஓகேங்களா? அதுதான் மெயின் இங்க கீவேர்டு. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் வந்து பாருங்க. dash and dash by Vishaka Dutta provide detail about the rise of the Guptas. எதுன்னு பாத்தீங்கன்னா தேவி சந்திரகுப்தம் அண்ட் முத்ர ரக்ஷசம். ஓகேங்களா? இதுதான். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க. டேஷ் இன்ஸ்கிரிப்ஷன் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் சந்திரகுப்தா 1. எதுன்னு பாத்தீங்கன்னா மோராலி அயன் பில்லர். ஓகேங்களா? மோராலி அயன் பில்லர். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. டேஷ் இன்ஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரைபிங் த சந்திரகுப்தாஸ் பர்சனாலிட்டி. எதுன்னு பாத்தீங்கன்னா அலகாபாத் பில்லர். ஓகேங்களா? ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. 33 lines composed by whom and engraved in Sanskrit in Nagari script. யாருன்னு பாத்தீங்கன்னா ஹரிசேனா. ஓகேங்களா? Who has been issued by Gupta kings what has been issued by Gupta kings contain legends and figures. எது இஷ்யூ பண்ணாங்கன்னா coins. செவன்த் கொஸ்டின் பாருங்க. Who was the third ruler of Gupta dynasty? Married Kumara Devi, a Lichavi princess. யார் பாத்தீங்கன்னா Chandragupta 1. Lichavi was an old established Ganasanga and its territory lay between the Ganges and Nepali terrain. Ninth question பாருங்க. Dash mention Mahada, Allahabad and Oudh as a Gupta dominance. எதுன்னு பாத்தீங்கன்னா Puranas. 10th question பாருங்க. The first ruler of the Gupta empire was Sri Gupta. அவங்களோட ஆட்சி காலம் எவ்வளவு பாத்தீங்கன்னா 240 to 280 வரைக்கும் 40 years கிட்ட வந்து இவர் ஆண்டிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் who was succeeded by Gupta? யாருன்னு பாத்தீங்கன்னா his son Gatotkaja. ஓகேங்களா? அவங்களோட ஆட்சி காலம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 280 to 319. ஓகேங்களா? நெக்ஸ்ட் who was the son of Gatotkaja which he ruled from 319 to 335 CE. யாருன்னு பாத்தீங்கன்னா Chandragupta 1. சந்திரகுப்தாக்கு இன்னொரு பேர் இருந்தது. he held the title of Maharaja Dhiraja Maharaja Adiraja. அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா the great king over other kings அப்படின்ட்டு தான் அர்த்தம். அவரோட டைட்டில் இன்னொரு டைட்டில் என்னன்னா மகாராஜா அதிராஜா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 14th கொஸ்டின் பாருங்க. Chandragupta 1 appointed his son Dash to succeed him in 335 CE. யாருன்னு பாத்தீங்கன்னா சமுத்திரகுப்தா. ஓகேங்களா? 4 northern kings were conquered mainly in area around என்னென்ன ஏரியா பாத்தீங்கன்னா Delhi and Western Uttar Pradesh. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 16th கொஸ்டின் பாருங்க. The southern kings paid tribute while the northern kingdoms were annexed to the Gupta empire under whom பாத்தீங்கன்னா Samudragupta. நெக்ஸ்ட் 17th கொஸ்டின் பாருங்க. Whose campaign broke the power of the tribal republics in those regions that led to repeated invasion from the Huns? யாருன்னு பாத்தீங்கன்னா Samudragupta's ஓட கேம்பெயின் தான். ஓகேங்களா? சமுத்திரகுப்தாஸ் வந்து எவ்வளவு ஆட்சி காலம் ஆண்டாருங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா 40 years. அதுதான் சமுத்திரகுப்தாஸ் reign lasted for about 40 years. நெக்ஸ்ட் 19th கொஸ்டின் பாருங்க. சமுத்திரகுப்தா patronized scholars and poets like யாரெல்லாம் பாத்தீங்கன்னா ஹரிசேனா that's promoted the Sanskrit literature. யார் வந்து poets and scholar வந்து இது பண்ணாங்க ப்ரமோட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சமுத்திரகுப்தா. யார ப்ரமோட் பண்ணாரு பாத்தீங்கன்னா ஹரிசேனா அப்படின்ற ஒரு poet. ஓகேங்களா? நெக்ஸ்ட் who was the கவிராஜான்ற டைட்டில் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா
சமுத்திரகுப்தாக்கு தான் வந்து கவிராஜா அப்படின்ற ஒரு டைட்டில் வந்து கொடுத்தாங்க. 21st question பாருங்க. Dash was a capable who was a capable ruler which he ruled for about 40 years from 375 to 450 CE. யாருன்னு பாத்தீங்கன்னா Chandragupta II. ஓகேங்களா? Chandragupta II came to power after a succession struggle with his brother. யாருன்னு பாத்தீங்கன்னா Ramagupta. ஓகேங்களா? 23rd question பாருங்க. Chandragupta II is also known as Vikramaditya. ஓகேங்களா? Chandragupta II is also known as Vikramaditya. 24th question பாருங்க. Chandragupta II conquered western Malwa and Gujarat by defeating the Saka rulers. Chandragupta II conquered western Malwa and Gujarat by defeating the Saka rulers. Next, 25th question பாருங்க. Chandragupta II defeated northern rulers like the Huns, Kambogajas and Kitaras. ஓகேங்களா? Next, 26th question பாருங்க. Who visited India during Chandragupta reign? யார் பாத்தீங்கன்னா the Fahain. அவர் வந்து ஒரு Buddhist scholar from China. ஓகேங்களா? Chandragupta II was the first Gupta ruler to issue silver coins. Silver coins யார் வந்து issue பண்ணாங்கன்னா Chandragupta II தான். நெக்ஸ்ட் அவரோட சன் யாருன்னு பாத்தீங்கன்னா Chandragupta II ஓட சன் யாருன்னு பாத்தீங்கன்னா Kumaragupta I. Kumaragupta I தான் வந்து நலந்தா யூனிவர்சிட்டிய கட்டியிருக்காங்க. அதுதான் 29th question. Kumaragupta Iக்கு இன்னொரு பேர் இருந்திருக்கு. அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா சக்ராதித்யா. ஓகேங்களா? சக்ராதித்யா. நெக்ஸ்ட் 31st question பாருங்க. The last great king of Gupta dynasty அது யாருன்னு பாத்தீங்கன்னா Skandagupta. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா Kumaragupta I son தான் Skandagupta. ஓகேங்களா? Next, 32nd question பாருங்க. The Gupta Empire declined after the death of Sangagupta. எப்ப இறந்திருக்காங்கன்னா 467ல வந்து Gupta Empire வந்து decline ஆயிடுச்சு. 467 CE. ஓகேங்களா? 33rd question பாருங்க. The last recognized king of Gupta line யாருன்னு பாத்தீங்கன்னா Vishnugupta. அவர் எவ்வளவு நாள் அவரோட ஆட்சி காலம் என்னன்னு பாத்தீங்கன்னா 540 to 550 CE. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 34th question பாருங்க. According to Roman historian tactics, they were barbarian tribe living near எங்க இருந்தாங்க and they have contributed to fall the Roman Empire. யாருன்னு பாத்தீங்கன்னா எங்க இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா காஸ்பியன் சி கிட்ட அருகாமையில இருந்து ரோமன் எம்பையரே வந்து வீழ்த்தறதுக்கு இதுவா இருந்தாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கிங்ஸுக்கு இன்னொரு பேர் என்னென்னலாம் பாத்தீங்கன்னா மகாராஜாதிராஜா, அப்புறமா பரம பக்தராக்கா, அதுக்கப்புறமா பரமேஸ்வரா. இதெல்லாம் வந்து கிங்ஸ்க்கு இன்னொரு பேரு. 36th question பாருங்க. Kings was also connected with gods through effects such as Parama Devada அப்படின்னா என்னன்னா the foremost worshipper of the god. Next, Parama Bhagavada அப்படின்னா the foremost worshipper of Vasudeva Krishna. ஓகேங்களா? இப்படின்ட்டு இருக்காங்க connected with gods, kings. ஓகேங்களா? சமுத்திரகுப்தா வந்து யாரோட கம்பேர் பண்றாங்கன்னா புருஷானா supreme being. in the Allahabad inscriptionல சொல்லியிருக்காங்க. Next, the term dash occurs in 6 Vaishali seals which suggests that this title represents a high ranking officer. எதுனா எந்த term பாத்தீங்கன்னா குமாரமத்யா வந்து அந்த டைட்டில் வந்து ஹையர் ரேங்கிங் ஆபீசருக்கு வந்து பொருந்துற மாதிரி இருக்குன்னு சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட், ஐம் சாரி, who were attached to the king, crown prince, revenue department or a province. யாருன்னு பாத்தீங்கன்னா குமாரமத்யாஸ் தான். நெக்ஸ்ட், who was the composer of Allahabad Prashasti. யாருன்னு பாத்தீங்கன்னா ஹரிசேனா தான் வந்து அலகாபாத் பிரதிஷ்டையோட கம்போசர். நெக்ஸ்ட், who was the son of Durvabudhi. யாருன்னு பாத்தீங்கன்னா ஹரிசேனா தான். நெக்ஸ்ட், 42nd question பாருங்க. The Gupta king was assisted by யார் வந்து குப்தா கிங்க வந்து மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா council of ministers. that means mantrins. council of mantrins னா ministers னு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், Allahabad Prashasti refers to an assembly or council
presumably of ministers, which was also known as the Sabha. ஓகேங்களா. higher ranking officials வந்து எப்படி were called dash and dash. என்னன்னு பாத்தீங்கன்னா தண்டநாயகாஸ் மகாதண்டநாயகாஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. were higher ranking judicial and military officers. ஓகேங்களா. next the Gupta Empire were divided into provinces, which is known as deshas or buktis. ஓகேங்களா. who was directly appointed by king? கிங்கால யாரு direct appoint பண்றாங்கன்னா உபாரிகா. in which inscription of Buddhagupta dated Gupta year 165 CE refers to the Maharaja Surakshimichandra as a Lokpala governing the land between the Kalinindi and Narmada river. எந்த இன்ஸ்கிரிப்ஷன்ல இது சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரான் இன்ஸ்கிரிப்ஷன், ஈரான் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா. 48th question பாருங்க. The provinces of the Gupta Empire were divided into districts, which is known as Vishayas. அதை கண்ட்ரோல் பண்ற ஆபீசர்ஸ் தான் வந்து விக்ஷபதிஸ். ஓகேங்களா. விசயாஸ் விக்ஷபதிஸ். Next 49th question பாருங்க. The administrative units below the district level included cluster of settlements known variously as Vidhi, Bhumi, Pataka and Peta. ஓகேங்களா. Vidhi, Bhumi, Pataka and Peta. Next dash inscription of the time of Chandragupta II mentions the Panchmantali, which may have a corporate body. எது பாத்தீங்கன்னா the Sanchi inscription. ஓகேங்களா. 51 பாருங்க. Seals and inscription mention military designations such as Baladikrita and Mahabaladikrita. அதாவது seals and inscription வந்து எது மென்ஷன் military designation எப்படி சொல்றாங்கன்னா பாலதிக்ரிதா மகாபாலதிக்ரிதா. ஓகேங்களா. 52nd question பாருங்க. The top layer of the administrative structure also included dash and dash who were executive officers in charge of various department. யாருன்னு பாத்தீங்கன்னா அமத்யாஸ் and சச்சிவாஸ். அமத்யாஸ் and சச்சிவாஸ். 53rd question பாருங்க. The system of espionage included spies known as Dutakas. ஓகேங்களா. The system of espionage included spies known as Dutakas. ஓகேங்களா. 54th question பாருங்க. Who wrote Nitisara? யாருன்னு பாத்தீங்கன்னா கமந்தகா. இதுதான் நம்ம first questionலயே பார்த்தோம். ஓகேங்களா. 55 பாருங்க. The dash inscription indicates that the king was a sole proprietor of the land. யாருன்னு பாத்தீங்கன்னா Paraharpur copper plate inscription. Next, the Paraharpur plates, an officer called யாரு, that is dash, maintained records of all lands transaction in the district. யாருன்னு பாத்தீங்கன்னா உத்சபாலா அவங்க பேரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் குப்தா பீரியட்ல லேண்ட வந்து எப்படி கிளாசிஃபை பண்ணிருக்காங்கன்ட்டு இது வந்து நமக்கு புக்லயே இந்த இது இருக்கு, பாக்ஸ் இருக்கு, அத உங்களுக்கு அப்படியே காமிருக்கேன். இது கண்டிப்பா ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா. அது என்னன்னு பார்க்கலாம். ஷேஷ்த்ரானா கல்டிவேபிள் லேண்ட், கிலா அப்படின்னா வேஸ்ட் லேண்ட். நெக்ஸ்ட் அப்ரஹதா அப்படின்னா ஜங்கிள் ஆர் வேஸ்ட் லேண்ட். வஸ்தி அப்படின்னா ஹேபிட்டபிள் லேண்ட். கபத்த சரஹா அப்படின்னா பாஸ்டோரல் லேண்ட். ஓகேங்களா. Next 58th question பாருங்க. From the Narmada Smriti we understand that there were two kinds of dikes. என்னன்னு பாத்தீங்கன்னா Bardya and Kara, which Bardya, which protected the field from floods, and Kara வந்து which served the purpose of irrigation. ரெண்டு kind of dikes இருக்கு. ஒன்னு வந்து Bardya வந்து protects the field from floods. Kara வந்து it served as a purpose of irrigation. ஓகேங்களா. 59th question பாருங்க. To prevent inundation, dash were constructed which is mentioned by Amarasimha. எது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்கன்னா ஜலனி கிரஹமா. ஓகேங்களா. அது வந்து drains வந்து prevent பண்ணிருக்காங்க. To prevent inundation. ஓகேங்களா. inundation. Next,
60th question பாருங்க. Dash was one of the most flourishing industries during the Gupta period. எதுன்னு பாத்தீங்கன்னா mining and metallurgy தான் வந்து it's a famous flourishing industry when during the Gupta period. Next இதெல்லாம் main boxes ன்ட்டு நான் ஒரு 3 boxes வந்து கண்டினியூஸா இருந்துச்சு, அதை அப்படியே நான் போட்டிருக்கேன். ஏன் இதை மெயின் பாக்ஸஸ்ன்னு சொல்றேன்னா, எதுல வேணாலும் நம்மளுக்கு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. கூற்று காரணங்களையோ இல்ல ட்ரூ ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிங்க, அந்த மாதிரி வந்து நம்ம கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதை நான் அப்படியே படிக்கிறேன், நீங்க வந்து இதை நல்லா தெளிவா ஒரு கீவேர்ட் வச்சு நம்ம படிச்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் டிஃப்ரெண்ட் லேண்ட் டென்யூர்ஸ் பாத்தீங்கன்னா மொத்தம் 4 விதமான லேண்ட் டென்யூர் இருக்கு. நிதி தர்ம அக்ஷயானா, அப்புறமா அர்ப்பத தர்மா, அதுக்கப்புறமா பூமி சிச்சி திரண்யாயா. ஓகேங்களா? பூமி சி திரண்யாயா. ஓகேங்களா? 4 விதமா இருக்கு. நிதி தர்ம அக்ஷயானா, அர்ப்பத தர்மா, பூமிச்சி திரண்யாயா. ஓகேங்களா? 4 விதமான டென்யூர் இருக்கு. ஃபர்ஸ்ட் டென்யூர் வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, endowment of land under a kind of trusteeship was prevalent in North and Central India and Bengal. நிதி தர்ம அக்ஷயானா வந்து perpetual endowment, the recipient could make use of income derived from it. Next அர்ப்பத தர்மா வந்து income from the land could be enjoyed, but the recipient is not permitted to give to anyone. The recipient has no administrative rights either. ஓகேங்களா? பூமிச்சி திராண்யாயானா right of ownership acquired by a person making barren land cultivatable for the first time. This land for free from any rent liability. ஓகேங்களா? இதான். நெக்ஸ்ட் அதர் லேண்ட் கிராண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அக்ரஹராய கிராண்ட்ஸ், தேவகிரஹரா கிராண்ட்ஸ், செக்யூலர் கிராண்ட்ஸ். அக்ரஹரா கிராண்ட்ஸ் வந்து given to the Brahmins. அது எதுக்குன்னா, it was a perpetual, hereditary and tax free. ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேவகிரஹ கிளான்ஸ் வந்து எதுக்குன்னா, இதுவுமே வந்து இன் ஃப்ரேம் ஆஃப் பிராமின் தான், as well as gifts to merchants for the repair and worship of temples. செக்யூலர் கிராண்ட்ஸ் வந்து grants made to feudatories of Guptas. நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டாக்ஸஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 8 9 10 11 விதமான டாக்ஸ் வந்து அவங்க அந்த காலத்துல வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க குப்தா பீரியட்ல. பாகா, போகா, காரா, பாலி, உடியாங்கா, உபாரிகாரா, ஹிரண்யா, வேதபுக்தா, ஹலிவகாரா, சுல்கா, கில்ப்தா அண்ட் உப்பாலி கில்ப்தா. ஓகேங்களா? இந்த மாதிரி 11 விதமான டாக்ஸ் வந்து அவங்க கொடுத்திருந்தாங்க. ஒவ்வொன்றுத்துக்குமே அதனுடைய பர்பஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க. பாகா அப்படின்னா கிங்ஸ் கஸ்டமரி ஷேர் டு த ப்ரொடியூஸ், நார்மலி அமௌண்டிங் டு 1/6 of the produce paid by the cultivators. போகா periodic supply of fruits, firefood, vegetables. ஓகேங்களா? which the village had to provide to the king. Next Kara, a periodic tax levied on the villagers. Bali, the voluntary offering by the people to the king by later become compulsory. It was an oppressive tax. Next Udiyanka வந்து either a sort of police tax for the maintenance of a police station or a water tax. It was also an extra tax தான். Uparikara, it is also an extra tax. Scholars given to different explanations about what it was collected for. Hiranya, literally it means tax payable on gold coins, but in practice it was probably the king's share of the certain crops paid in kind. Next, Vata Bhuta, different kinds of sets of maintenance of rights of the winds. Vatha, winds na Vatha, and the spirits Bhuta. Okay, next, Halivakara, the plough tax paid by every cultivator owning a plough. Next, Sulka, the royal share of merchandise bought into a town or harbor by merchants. Hence, it can be equated with the customs and tolls. Next, Kilta and Upakilta, என்னன்னு பாத்தீங்கன்னா related to sale and purchase of lands. அவ்வளவுதாங்க. So 62nd question பாருங்க, பெருசா தான் இருக்கும்,
படிச்சுதான் ஆகணும். ஏன்னா வந்து சம்டைம்ஸ் நமக்கு இதுல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றதுனால. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 62nd question பாருங்க. Dash pillar of Chandragupta II in the Qutub Minar complex in Delhi identified with Chandragupta II. எதுன்னு பாத்தீங்கன்னா மௌலாரி யாயன். ஓகேங்களா. 63rd question வந்து two distinctive types of traders வந்து இருந்தாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா Srishti and Sartavaha. Next, Dash was a craven trader who carried his goods to different places for profitable sale. யாருன்னு பாத்தீங்கன்னா Sartavaha. ஓகேங்களா. எந்த ட்ரேடுனா Sartavaha. Next, Dash is a society or other organization of people with common interest or association of merchants. எதுன்னு பாத்தீங்கன்னா guild. Next, Dash and Dash Smritis describe the organization and activities of guilds. எதுன்னு பாத்தீங்கன்னா Narada and Brihaspati. ஓகேங்களா. Brihaspati. ஓகேங்களா. Next, Dash refers to guilds rendering justice to their members and suggests that these decisions should by and large to be approved by the king. எந்த ஸ்மிருதின்னு பாத்தீங்கன்னா Brihaspati ஸ்மிருதி தான். ஓகேங்களா. Dash refers to a Tamralipti in Bengal as an important center of trade on the eastern coast. எதுன்னு பாத்தீங்கன்னா Fehim. Next, the most notable group of rock cut caves எதுன்னு பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அஜந்தா and எல்லோரா. அது வந்து மகாராஷ்டிரல இருக்கு. பாக் வந்து மத்திய பிரதேஷ்ல இருக்கு. Next, what are the attributes will have in structural temples? எதுன்னு பாத்தீங்கன்னா 5 type of இருக்கு. என்னன்னா flat roofed square temple, flat roofed square temple with the vimana, அதாவது second story. அதுக்கப்புறமா square temple with the curvilinear tower, அது என்ன சிக்காரா, அது சிக்காரா above. Next, rectangular temple, circular temple. இந்த விதமான இதெல்லாம் வந்து some of the attributes will have in the structural temple. ஓகேங்களா. Next, 71 பாருங்க. Stupas were also built in the large numbers, but the best are found at எங்கன்னா சமத் வந்து உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. ரத்னகிரி வந்து ஒடிசால, அதுக்கப்புறமா மிர்பூர் காஸ் வந்து சிந்துல இருக்கு. Next, 72nd பாருங்க. The most impressive is the Great Boar, அதாவது வரஹா, at the entrance of the cave at எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உதயகிரி. Next, the art of Ajanta and Bag shows the Madhya Desa school of painting. ஓகேங்களா. Next, குப்தா போட்ரியில வந்து என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்னா எங்கெங்கெல்லாம் இருந்துச்சுன்னா அச்சிச்சத்ரா, அப்புறமா ராஜ்கிரா, அப்புறமா அஸ்தினாபூர், அப்புறமா பஷார் afford proof of excellence of pottery. Next, the most distinctive class of pottery of Gupta period எதுன்னா redware தான். Next, Sanskrit grammar based on Panini யார் எழுதுனாங்கன்னு பாத்தீங்கன்னா அஷ்டதியாயி. Next, பதஞ்சலி யார் எழுதுனாங்கன்னா மகாபக்ஷ்யா. Next, அமரகோசா Thesaurus in Sanskrit, அது யார் எழுதுனா அமரசிம்ஹா. Next, the Buddhist scholar from Bengal, Chandragomiya, composed a big book in grammar named என்னன்னு பாத்தீங்கன்னா சந்திரவாக்கியாரணம். ஓகேங்களா. Next, 18 புராணாஸ் இருக்கு. அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். மேஜர் புராணாஸ் ஆர் லிஸ்டட். அதுல வந்து பிரம்ம புராணா, பத்ம புராணா, விஷ்ணு புராணா, ஸ்கந்த புராணா, சிவமகா புராணா, மார்க்கண்டேய புராணா, அக்னி புராணா, பவிஷ்ய புராணா, மத்ய புராணா அண்ட் ஸ்ரீமத் பகவத் புராணா. இது எல்லாமே வந்து இது மொத்தம் 18 புராணாஸ் இருக்கு. அதுல some of them வந்து இங்க லிஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. Next, Dash and Dash of the Gupta period are the most notable writer. யாருன்னு பாத்தீங்கன்னா ஆரிய தேவா and ஆரிய அசங்கா. Next, the first regular Buddhist work on logic was written by Vasubandhu. ஓகேங்களா. Who produced a Jaina version of Ramanya? யாருன்னு பாத்தீங்கன்னா விமலா. Who laid the foundation of logic among the Jainas? யாருன்னு பாத்தீங்கன்னா சித்தசேன திவகரா. ஓகேங்களா. காளிதாசாஸோட ஃபேமஸ் டிராமா என்னன்னு பாத்தீங்கன்னா சகுந்தலம், மாளவிகா நிமித்ரம் அண்ட் விக்ரம ஊர்வஷியம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்,
Nalanda was an acclaimed large Buddhist monastery in the Asian kingdom of Mahatha in India. எதுன்னு பாத்தீங்கன்னா Mahavihara. ஓகேங்களா. Next, Nalanda flourished under the patronage of the Gupta Empire in the 5th and 6th century, later under Harsha, the Emperor of Kannauj. Harsha வந்து the Emperor of Kannauj. Next, Nalanda was ransacked and destroyed by an army of which dynasty of the Delhi Sultanate under Bakhtiyar Khalji. எந்த டைனஸ்டில வந்து நலந்தா வந்து டெஸ்ட்ராய் ஆச்சுன்னா மல்முக். ஓகேங்களா, மல்முக் டைனஸ்டி. 89th question பாருங்க. In which book Aryabhatta Aryabhatta வந்து he belongs to the late 5th and 6th century examine the true cause of a solar eclipse. எந்த புக்லனா சூரிய சித்தாந்தா. ஆரியபட்டாவோட இன்னொரு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆரியபட்டியம். ஓகேங்களா, he is also an author of ஆரியபட்டியம். நெக்ஸ்ட், வராஹமிஹிரா வந்து அவர் என்ன எழுதியிருக்காருன்னா he is a encyclopedia of astronomy, physical geography, botany and natural history. அது வந்து வராமஸ் எந்த புக்குன்னு பாத்தீங்கன்னா பிருஹத் சம்ஹிதா. ஓகேங்களா, அவரோட இன்னொரு ஒர்க்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா பஞ்ச சித்தாந்தா அண்ட் பிருஹத் ஜட்டகா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 93rd question பாருங்க. who is author of important work on mathematics and astronomy and namely Brahasmutta Siddhanta and கந்தகா தாயகா. அது எதுன்னு பாத்தீங்கன்னா பிரம்மகுப்தா தான். அவரோட பீரியட் என்னன்னு பாத்தீங்கன்னா 6th and early 7th century. ஓகேங்களா. Next, what was a medical work which has a manual of recipes, formulation and prescription? எதுன்னு பாத்தீங்கன்னா நவானிதக்கம். ஓகேங்களா, நவநிதக்கம். ஓகே, நவநிதக்கம். Next, 95th and final question என்னன்னு பார்க்கலாம். The social formation of feudalism was a characteristic of the medieval society in India. The social formation of feudalism was a characteristic of a medieval society in India. So இதோட நமக்கு குப்தாஸ் லெசன் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஆல்மோஸ்ட் எல்லா பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு நான் எடுத்து கவர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டேன். சோ நீங்க வந்து லோ ஸ்டாண்டர்ட்லயும் படிச்சுக்கோங்க, ஹை ஸ்டாண்டர்ட்லயும் என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட்டோ அதையும் நீங்க படிச்சுக்கோங்க. சோ இந்த ஒரு லெசனுமே உங்களுக்கு ஸ்கெடியூல்ல இருக்கு. இதோட பிடிஎஃப் ஒன்ஸ் நான் எல்லாத்தையுமே முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்கெடியூல் 1ஓட பிடிஎஃப் கம்ப்ளீட்டாவே நான் வீடியோ கொடுக்குறேன். நீங்க அதுல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. எல்லாத்தையும் நான் போட்ட உடனே உங்களுக்கு மொத்தமாவே லோ ஸ்டாண்டர்ட் பிளஸ் ஹை ஸ்டாண்டர்ட்க்கு சேர்த்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நான் செப்பரேட்டான வீடியோல நம்ம கிருஷபா அகாடமில நான் கொடுக்குறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஷோபா ஃப்ரம் கிருஷபா அகாடமி. இன்னொரு வீடியோ பதிவுல நம்ம சந்திக்கலாம். நன்றி.